சகோஸ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தோட நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லப்படுற மதுரையோட கோட்டை சுவருக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். பார்க்க பழைய கோட்டை சுவர் மாதிரி தான் இருக்கும். யூசேஜ் இல்லாமல் தான் இருக்குது, இப்போயுமே அப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் இருந்த மதுரை அழகர் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸே இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்தால் வந்து மக்கள்லாம் வந்து இது வழியாக அழகர் கோவில் மலை ஏறுவாங்களாம். இந்த என்ட்ரன்ஸோட தோற்றத்தை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. நம்ம சோழர் காலத்தில் கட்டினதுலேயே ஒரு பழையறைன்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல இருக்க அதே மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பில் தான் இந்த இடமும் இருக்குது. ஆனால் இது பாதிக்கு பாதி இடிஞ்சிருக்கு. இடிஞ்ச நிலைமையிலேயே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா, இடியாமல் இருந்திருந்தால் இதுதான் மதுரையிலேயே ஒரு பேசப்படும் ஒரு கோட்டை சுவராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வரவேற்பு அறையை வரவேற்கிற இடமே எவ்வளோ பெரிய அமைப்பில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கட்டி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேயுமே ஒரு சில இடத்துல தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுது. இதுவும் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ஒரு நுழைவு வாயில் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது மேலேயும் சரி, இதுக்கு கீழே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இது மேலே வாயிற் காவலர்களை, படை வீரர்களை காவலுக்காக நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடமா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற இடமா இருக்கட்டும், இதே மாதிரி அரணுக்கு மேலேயும் படை வீரர்களையும் போர் வீரர்களையும் பாதுகாவலர்களையும் நிற்க வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ பாதுகாப்பையும் தாண்டி தான் நம்ம அழகர் கோவிலுக்கு உள்ளே மலை மேலேயே ஏற முடியும். ஏன்னா அந்த காலத்தில் மலை மேலே தான் அவ்வளோ பொக்கிஷங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே இந்த இடத்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடம் ஒரு மக்கள் பயன்பாட்டில் இல்லாத ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா இது இப்போயும் இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் பேசப்படும் ஒரு கோட்டை சுவர்களில் இதுவும் ஒன்றா மாறி இருக்கும். ஆனால் இப்போது இது இருக்கிற நிலைமையில் இது மக்களால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு.